எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிடபிள்யூபி ஏர்ட்ராப் எப்படி அட்டைன் பண்ணோன்னு, மொத்தம் எத்தனை டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க, அதில் எப்படியெல்லாம் நம்ம டோக்கன் சேன் பண்ண முடியும், இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் எவ்வளோ டோக்கன் எர்ன் பண்ணிக்கிறேன், எப்படி எர்ன் பண்ணிக்கிறேன், உனக்கு எத்தனை நாள் இருக்குது, அது தான் பார்க்க போகிறோம். நான் லிங்க் இதில் போனேன், டிஸ்கவர்னு உனக்கு இதில் போயிட்டு நான் தர லிங்க்கை இங்கே காப்பி பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதில் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி 50 BNW டோக்கன் ஃப்ரீயாக ரிசீவ் பண்ணிக்கலாம். இது ஹோம் பேஜ் போனீங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு BWBன்னு மேலே இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் 1182 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிறேன். எஸ்டர்டே மட்டும் நான் 99 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் ரெஃபரல்ஸ் எதுவுமே நான் பண்ணல. ரிவ்யூ ரெக்கார்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பெர் டே எவ்வளோ டோக்கன் ஏர்ன் பண்ணியிருக்கேன். வெறும் ஸ்வாப் ட்ரான்சாக்ஷன் வச்சு நான் டெய்லியும் 100 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் இன்வைட் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 10 பேர்ட்ட ஏர்ன் பண்ணாலே அவங்க ஒரு 20 பாயிண்ட் எடுத்தால் உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கிறதுனால நீங்கள் ஸ்வாப் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். எவ்ரி 10 பாயிண்ட் ஃபார் எவ்ரி ஸ்வாப் வேல்யூ 1000. நீங்கள் எவ்ரி 1000 ருபீஸ்க்கு நீங்கள் 10 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். இப்போ 1000 காயின்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா 10 டைம் 100 பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வாலெட்டில் $500 வச்சுருக்கோம். நான் வச்சுக்க ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்கிறேன், $150. ஆனால் எனக்கு இந்த வாலெட் ஹோல்டிங்கில் எனக்கு கிடைக்காது, ஸ்வாப்பில் தான் கிடைக்கும். இப்போ இதில் கோ நவ் தரேன், ஸ்வாப் பேஜுக்கு வந்துடு. இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா மேட்டிக்ஸ் 210 காயின்ஸ் இருக்கிறேன். நான் இது யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே நான் மினிமம் 200 ஓகே 200ன்னு தரேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு யூஎஸ்டியாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ கன்ஃபார்ம் தாங்க. ஓகே, இது $16 0.16 மேக்ஸ் கமிஷன் போகுது. அது உங்களோட எக்ஸ்பென்சஸ் தான். கன்ஃபார்ம் தந்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் பண்ணுங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அதில் உங்கள் பாஸ்வேர்டு அடித்து அப்ரூவல் பண்ணிடுங்க. ஆர்டர் சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி ஸ்வாப் பார்த்தீங்கன்னா $182 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000ல் 720 பாயிண்ட்ஸ் நான் ஸ்வாப் பண்ணால் எனக்கு 1000 இது கம்ப்ளீட் ஆகிடும் எனக்கு. இப்போ திரும்பியும் இதை USDCயாகவே நான் கன்வெர்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் 180. கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை மாற்றி ஸ்வைப் பண்ணிக்கலாம். நீங்கள் பர் டே $1000 நீங்கள் பண்ணணும். இப்போ நீங்கள் மினிமம் $100 நீங்கள் பண்ணணும். அப்படின்னாட்டும் உங்களுக்கு இதுக்கு எலிஜிபிலிட்டி. $100 பண்ணிங்கன்னா நீங்கள் டோட்டலாக $1000/100 10 டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் 180 பண்ணுறதுனால /180 5.5 டைம்ஸ் 6 டைம்ஸ் நான் ஸ்வாப் பண்ணுவேன் இந்த மாதிரியே. அப்போ எனக்கு 100 பாயிண்ட்ஸ் டெய்லியும் இந்த மாதிரி நான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது இவங்க எவ்வளோ டோக்கன் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா 50 மில்லியன் டோக்கன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. பிட்கார்ட் வாலெட் ஏர்டாப்பில் வந்தீங்கன்னா 50 மில்லியன். ஓகே, ஈவெண்ட் ரூல்ஸ்
ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நெக்ஸ்ட் 1 மில்லியன் யூசர் இன்ட்டு Web3 இதில் வந்து 1 பில்லியன் யூசர் வந்து Web3ல கொண்டு வரோன்னு நினைக்கிறாங்க. எவ்ரி மார்னிங் டு 24 ஹவர்ஸ் இவங்க வந்து டைம் எடுக்கிறாங்க. டெய்லியும் நீங்கள் 1 டைம் ஏதோ ஒரு நாள் மார்னிங்கோ ஈவினிங்கோ ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி இன்னும் டோட்டலாக 50 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து இவங்க வந்து ஏர்ட்ராப் இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் இது ஏர்ட்ராப் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பிட்காயின் வாலெட், இது வந்து நீங்கள் ட்விட்டர் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து மினிமம் நீங்கள் 10 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கணும். எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து 165 lakhs ப்ரைஸ் பூல்லையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இங்கே கீழே ட்ரேடில் போய் இங்கே இந்த 181 அது உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட் அடிங்க. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் தாங்க. இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 0.22 மேட்ரிக்ஸ் சார்ஜஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு வாரத்தில் போய் பாருங்கள் 9.87 இருக்குது. இப்போ நான் ஸ்வாட் பண்ணுறேன், கன்ஃபார்ம். இப்போ வந்து 9.87 எவ்வளோ கம்மியாக்குன்னு பாருங்கள். $9.87 9.79, அதாவது $0.9 இவங்க வந்து சார்ஜஸ்ன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 2 3 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1 or 3 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் இன்றைக்கி தெரிவா நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுங்கள். அப்புறம் இதோட ப்ரைஸ், எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் $1 நீங்கள் எதிர்பார்க்கலாம், 1 டோக்கன். அதாவது இப்போ வந்து எனக்கு வந்து 1000 காயின்ஸ் இருக்குது, பாயிண்ட் இருந்தால் அது வந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ணது வந்து 600 காயின்ஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க எனக்கு. ஏன்னா இப்போ 50 மில்லியன் டோக்கன்ஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து 40 மில்லியன் காயின்ஸ் பாயிண்ட்ஸ் தான் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க, ஒன்றும் டோக்கன் இஷ்யூ பண்ணல. டோட்டலாக அப்ராக்சிமேட்லி வீக்லி இப்போ வந்து 2 வீக்ஸ் ஆச்சு. 2 வீக்ஸில் பெர் வீக் வந்து 20 இன்ட்டு மட்டும் அவங்க ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா 7 வீக்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, 6 வீக்ஸு. டோட்டலாக 120 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இஷ்யூ பண்ணது வந்து 50. இப்போ வந்து எங்கிட்ட 1000, இப்போ உதாரணத்துக்கு 2400 காயின்ஸ் எங்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. டிவைட் பை 120 இன்ட்டு 50. டோட்டலாக நான் வந்து 1000 டோக்கன்ஸ் நான் ரிசீவ் பண்ணுவேன். இதோட ரேட்டு மினிமம் $0.5 மார்க்கெட் லான்ச் ஆனாலும் 500 rupees வரும். இன்ட்டு 90 ஐஎன்ஆர், இந்தியன் ருப்பியில் வந்து 45,000 எனக்கு சும்மா கிடைக்கும். வெறும் ஜஸ்ட்டு 2 minutes ஸ்வாப் பண்ணுற மூலிமா. இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 0.3% அவங்க வந்து டிடக்ட் பண்ணுவாங்க டேக்ஸ் ஃபீஸ்னு. இது எதுக்காகனா உங்களுக்கு டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்களா அதுக்கான சார்ஜஸ் இது. அதுவும் இல்லாமல் இது வந்து இவங்க பிட்கெட்டோட கமிஷனும் கூட. இப்போ வந்து நீங்கள் வந்து 100 டோக்கன் வந்து ஸ்வாப் பண்ணுறீங்கன்னா $1000 ஸ்வாப் பண்ணி இன்ட்டு 0.3%, $3 வந்து அவங்க வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. இப்போ $100னா 0.3 டிவைட் பை 100. உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $99.7 நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு USDTலேருந்து USDC இதுலேயே மாற்றி ஸ்வாப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து கரன்சி லாஸும் வரலாம். ஓகே, இப்போ எத்தனை டோக்கன் ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு, எவ்வளோ நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு, எப்படி கிளைம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு, நான் தர லிங்க்கை வந்து இந்த நேர் கிளிக் பண்ணி இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. Web3யில் போய் நீங்கள் வந்து ஏதோ ப்ரௌசரில் போய் இங்கே நியூ யூஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ரெஃபரல் கோடு வந்து நோட் பண்ணிக்கோங்க.
இங்கே வித்ட்ராயல் போனீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1182 பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா TQYUPI. இதே நான் ரெஃபரல் கோடு. தேங்க்யூ கைஸ்.